2 கொரிந்தியர் 6:14ங்க. இந்த வசனம் படிக்கும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்க. இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம். நமக்கு நிறைய சூழ்நிலை வரலாம். நிறைய மக்களோட ஐக்கியம் கொள்ற மாரி சூழ்நிலை வரலாம். ஒரு கொலீகோட அவுட்டிங் போற மாரி ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த பாவம் நிறைஞ்ச இடத்துல நம்ம எப்படி தனித்து நிற்கிறோன்றது தான் கிறிஸ்தவ ஜீவமே. ஸோ இதை உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஆல்ரெடி நான் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த வித்தியாசம் தெரியுன்றதுக்காக. இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட அந்த எண்ணெய் சேர மாட்டேங்குது. பாருங்கள். எவ்வளோ கலக்கினாலும் அதோட சேர மாட்டேங்குது. இந்த பிங்க் கலர் தண்ணி தாங்க அந்த பாவம் நிறைஞ்ச உலகம். நம்ம எப்போவுமே வந்து இந்த எண்ணெய் மாதிரி தனித்து நிற்கணுங்க. அதுதான் நம்மளோட ஜீவன். நம்மளோட பிள்ளைங்க எப்பவுமே தனியாக இருக்கணும். அதான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. தேங்க்யூ அண்ட் ஜீசஸ் லவ்ஸ் யூ.